இப்போலாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என் பார்ட்னர் எனக்கு டைம் கொடுக்கறதே இல்லை, என் கூட அவங்க இருக்கிறதே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் தான். இதே அவங்க பார்ட்னர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவங்க கூடவே தான் இருக்கேன், ஆனாலும் ஏதோ குறை சொல்லணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்பாங்க. உண்மை என்னன்னு பார்த்தா அவங்க கூடவே தான் இருப்பாங்க, ஆனாலும் அந்த கூட இருக்கிற நேரம் அவங்க குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். ஒரே சோஃபாவில் உட்காந்துருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மொபைலை கையில் எடுத்து வச்சுக்குவோம், நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம். அப்போ குவாலிட்டி டைம்னா என்ன? 10 மினிட்ஸ்னாலும் அந்த 10 மினிட்ஸ் ஐ கான்டாக்டோட யார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஆக்டிவாக லிசன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது. விமனுக்கு குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்டிவ் லிசனிங். நான் பேசுகிறத தயவு செஞ்சு நீ கவனி, அதுதான் விமன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. சரி, மென்னுக்கு குவாலிட்டி டைம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்டிவைடட் அட்டென்ஷன். நீ என் கூட இருக்கேன்னா என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. இதுதான் மென்னுக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. ஆனால் ஏன் இதை பண்ணுறதில்ல அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ லவ்வெல்லாம் கம்மியாகல, நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் உங்களுடைய லவ் லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, எக்ஸ்பென்சிவான டேட்ஸ் நீங்கள் பண்ணுறது, இதெல்லாமே குவாலிட்டி டைம் கிடையாது. 10 நிமிஷம்னாலும் அது கண்டிப்பாக ஆக்டிவாக அவங்க கூட இருக்க பாருங்கள். ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட்டுங்கிற மாதிரி இல்லாமல் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி? அதாவது அமைதியாக இருந்தால் போதும், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும், அதுதான் எனக்கு வேணும்.